ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோ பார்த்துடலாமா? நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத நான் காலைல தூங்கி எழுந்திரிச்சதையும் அரிசி எடுத்து ஊற வச்சுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒலை வச்சாச்சு. அடுப்பில் வந்து ஒலை கொதிக்க ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒலை வந்து கொதிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு. நம்ம பருப்புக்கு என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம், அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம். பருப்பில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு. குக்கரை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி அடுப்பில் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒலை பாருங்கள் கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை கொட்டிக்கலாம். ஒலை வந்து இப்படி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டோம்னா சீக்கிரமாகவே சாதம் கெட்டு போகாது. ஓகே, நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. சாம்பார் வந்து முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வைக்கலான் இருக்கேன். நம்ம மரத்தில் போயிட்டு முருங்கைக்காய் உடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கிற முருங்கைக்காயை பறிச்சிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். முருங்கைக்கீரை பறிச்சாச்சு பாருங்கள். கீழே ஒரு முருங்கைக்காய் போய் நம்ம பறிச்சிட்டு வந்துடலாம். ஒரு முருங்கைக்காய் அங்கே பறிச்சிருக்கோம், கீழே ஒன்று பறிச்சிக்கலாம். ஓகே, இன்றைக்கான சமையல் வீடியோ ஷார்ட்ஸு எங்கள் வீட்டில் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய வாரிசுகள்லாம் பாருங்கள். மேலே மாடியில் தோட்டத்தில் கீரைலாம் பறிக்கிறதுக்காக வந்தேன். ஆளை பார்த்ததுமே சவுண்டு விட்டுட்ருக்காங்க பாருங்கள். இவங்க ரோசி தான் சவுண்டு விட்டுட்ருக்கா. வந்த ஆளே ரோசி சவுண்ட் விடுவா. என்னம்மா ரோசி, என்ன? அம்மா கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சரியா? ஆள் வந்ததையும் பாருங்கள் எப்படி கீழே இறங்குறதுக்கு பரபரப்பாக வர்றாங்கன்னு. நம்ம ரோசன் பாருங்கள், ஆல்ரெடி கீழே இறங்கிட்டாங்க. வந்த உடனே கீழே இறங்கிட்டாங்க. இவங்க பாருங்கள் வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களுடைய செல்ல குழந்தைங்களை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரண்டியம்மோ, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் சரியா? ஓகே, பாய் சொல்லுங்கள். அம்மாட்ட சமத்து பிள்ளைங்களா இருக்கணும் சரியா? சத்தம் போடக்கூடாது. ஓகேவா? அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பாய் தங்க குட்டிங்களா. நம்ம ரோசன் வந்து சத்தம் ஒன்று வருது. அது என்ன சத்தம் அப்படின்றத கேட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க, கவனிக்கிறாங்க. சாப்பிட்றத கூட போட்டுட்டு கருவண்டு வந்து சவுண்டு விட்டுட்ருக்கு. இங்கே கூண்டை சுற்றிட்டு சத்தம் போட்டுட்ருக்கு. அதை தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. போயிடுச்சு, கருவண்டு போயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா அப்சர்வேஷன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் நல்லா கேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. தட்டை பாருங்கள் எப்படி வச்சுக்கிட்டான்ட்டு நம்ம ரோசி தாவிக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஏய், தட்டை நேரம் வை. சின்ன பிளேட்டுன்றதுனால ஒருத்தவங்க ஒரு பக்கத்தில் இருந்தாங்கனாக்கா தூக்க ஆரம்பிக்குது. அப்புறம் வெயிட் உள்ள பக்கம் தூக்கும், வெயிட் இல்லாத பக்கம் கீழே தானே அடிக்கும். இங்கே வாங்க ரோசன், சாப்பிடு. ஓடி சாப்பிடு. ஓகே, சாப்பிடுங்க. பாய், அம்மா போகிறேன். இவங்க கூட உட்காந்துருந்தேன். இப்போ நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு. உடனே வந்து எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. மேலே ஏறிட்டு நின்றுட்டு பார்க்குறாங்க. ரோசி, அம்மா போயிட்டு வரேன். எவ்வளோ நேரம் அப்புறம் உங்களோட இருக்கிறது? நீங்கள் நல்லா கூண்டில் இருக்கிறீங்க, அம்மா வெயிலில் இருக்கேன்ல. ஓகே, பாய் சொல்லுங்கள் அம்மாவுக்கு. அம்மா வீட்டுக்கு போகிறேன். பாய். சவுண்ட் விடக்கூடாது. பாய். கூப்பிட்றா பாருங்க. பாய் சொல்லுங்களா. பாய் குட்டி, அம்மா போகிறேன். பாய். சத்தத்தை பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய்.